நம்மகிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 மாடல் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 6 மாடலுமே பார்த்தீங்கன்னா மணிமணியாக தான் இருக்கும். இது வந்து நம்மகிட்ட இருக்கிறதுல பேசிக் மாடலுங்க. இது வந்து 1400 rupees நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அப்பப்போ ஆஃபர் இருக்கும். கால் பண்ணிங்கன்னா என்ன ஆஃபர் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் வந்து ரொட்டேட்டபிளுங்க. உள்ளுக்குள்ளே ஹீட்டிங் எலமெண்ட் உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஐயில் வந்துடும். இது வந்து எக்கானமி அப்படிங்கிற மாடலுங்க. இது எல்லாமே இந்த 2 மாடலுமே பார்த்தீங்கன்னா பாலிப்ரப்ளைன் அப்படிங்கிற பிளாஸ்டிக்கில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது நம்மகிட்ட இருக்கிற 3வது மாடலுங்க. இது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது அடுத்த டாப் எண்டுங்க. இதில் என்ன ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஸ்விட்சும் உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுங்க. எம்சிபி பிரேக்கரும் வந்துடும். மேக்ஸிமம் நம்மளுக்கு சேல் ஆகிட்டு இருக்கிறது இந்த மாடல் தாங்க. அமேஸ் அப்படிங்கிற மாடலு நம்மகிட்ட இருக்கிற டாப் மாடலுங்க. இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டரில் நான் காமிக்க போகிறேன் இல்லைங்களா, அதை விட தி பெஸ்ட்டாக பண்ண முடியாது. அப்படி எதாவது நடந்துச்சுன்னா அதை நான் தான் பண்ணியிருப்பேன். இனிமேல் இது வந்து ட்ரெண்டாக இருந்தாலும் இருக்கும். இனிமேல் பண்ணுற எல்லாருமே இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர் தான் லைக் பண்ணுவாங்க. இனிமேல் யாராவது மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் இதை தான் பண்ணுன்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தி பெஸ்ட் ப்ராடக்டை கொடுக்குறதுக்காக ட்ரை பண்ணேன். இப்போ அது வந்துருச்சுங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, நார்மலாக இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரில் ஒரே ஒரு தெர்மோஸ்டாட் தாங்க சார் கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 2 தெர்மோஸ்டாட் கொடுத்துருப்பாங்க சார். 2 கொடுத்துருப்பாங்க சார். நம்ம பார்த்தீங்கன்னா 2 தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்கோங்க சார். நம்மளோட கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா சேம் பெரிய ஹீட்டரில் என்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து சின்னது பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பண்ணலைங்க சார். உங்களுக்கு கொதிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா ஃப்ளோ கம்மி பண்ண சூடு அதிகமாக வருங்க சார். ஃப்ளோ அதிகம் பண்ண சூடு கம்மியாக வருங்க சார். சிம்பிள் தான். இதில் ஒன்றும் பெரிய டெக்னிக்கலெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சார். ஸோ டேங்கோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால உடனே சூடாயிருதுங்க சார். அதுக்குண்டான கனெக்டர்ஸ் ஓஸ் எல்லாம் நம்ம செட்டாக கொடுத்துருவோம். நம்ம வாட்டர் ஹீட்டருக்காக அவங்க போய் எதுவுமே வாங்க வேண்டியது இல்லைங்க சார். ஸோ இதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இதில் பெருசாக மெயின்டெனன்ஸு சர்வீஸு இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க சார். திடீர்னு வந்து டேங்கில் தண்ணி தீர்ந்துருச்சு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஆஃப் ஆயிருங்க சார். 1 வருஷத்துக்குள்ளே என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நாங்களே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிடுவோம். இந்த ப்ராடக்ட் உங்கள் வீட்டில் எத்தனை வருஷம் இருக்கோ அது வரைக்கும் நான் சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறதுக்கு நான் ரெடி. கேஷ் ஆன் டெலிவரி வேணுனாலும் வாங்கிக்கலாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு ரிவ்யூ பார்க்கறதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் Mr.Shot அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டர் ஹீட்டர் கம்பெனி ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 10 வருஷமாக அது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட்டர்னால் ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு நம்ம இங்கே வந்தோம். பார்த்தா பார்த்திங்கன்னா அதில் 2 வேறு டைப், அது வந்து ஒரு 4 மாடல், இன்னொரு 6 மாடல் அப்படின்னு ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேக்ட்ரிக்கு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய இடமா நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது. ஸோ அவங்களுடைய ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறதுக்காக Mr.Shot கம்பெனியோட எம்டி ஸ்ரீதர் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். சார் எப்படி சார் எவ்வளோ வருஷமாக நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம்? வந்த உடனே பார்த்தேன் அந்த ISO 9000 அதெல்லாம் கூட பண்ணி வச்சுருந்தீங்க. இல்லை, ஆக்சுவலாக ப்ராடக்ட்னா அதெல்லாம் ப்ராப்பராக இருந்தால் தாங்க சார் நம்பிக்கை இருக்கும். நம்மளும் ஒரு சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அதனால் ISO வாங்கி ப்ராப்பராக நம்ம பண்ணிகிட்டு இருக்கேங்க சார். ப்ராப்பரான GST எல்லாம் பண்ணி தான் சார் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 9 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க சார். 10வது வருஷம் அடி எடுத்து 10வது வருஷம் இப்போ போகிறேங்க சார். அதில் என்னென்னலாம் தி பெஸ்ட்டாக கொடுக்க முடியும்னு பார்த்துட்டு அதையும் நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க சார் இருப்போம். சூப்பர். இப்போ நம்முடைய ஃபேக்ட்ரிக்கு டேரெக்டாக வரணும்னு வைங்க சார். ஆமாங்க. எப்படி சார் வரணும்? இது லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும்? ஒன்றும் இல்லை சார், கோயம்புத்தூரில் RS புரம்னாவே எல்லாத்துக்குமே தெரியுங்க சார். RS புரத்தில் காந்தி பார்க் வந்து ஃபேமஸுங்க சார். 7ஆம் நம்பர் பஸ் ஏறினா நேராக காந்தி பார்க்கில் தான் வந்து நிற்கும். இங்கேருந்து தான் கிளம்பும். அது கோயம்புத்தூர் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிற வண்டிங்க. இதுதான் ஸ்டாப்புங்க. காந்தி பார்க்கிலிருந்து நடந்து வர தூரங்க சார். ஒரு அதிகபட்சமாக ஒரு 50 மீட்ரு 60 மீட்டருக்குள்ள நம்ம ஃபேக்ட்ரி வந்துடும். உள்ள பொன்னையராஜ புரம் அப்படிங்கிற இடத்துல ராசி பில்டிங் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க சார். அந்த பில்டிங்கில் பேஸ்மெண்ட்டில் நம்ம ஆஃபீஸுங்க சார். நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா கிராஸ்கட் ரோட்டில் இருக்குங்க சார். ஓகே. காந்திபுரத்தில். ஏன்னா வெளியூரில் அங்கேயும் வாங்கிக்கலாம். நம்ம ஷோரூம் தான், டேரக்ட் ஷோரூம் தாங்க. ஏன்னா வெளியூர்லேருந்து வர்றாங்க, இவ்வளோ தூரம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பீக்கில் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. கிராஸ்கட் ரோட்லேயே நம்மளோட ஷோரூம் இருக்குது. கிராஸ்கட் ரோட்ல எந்த இடத்துல? ஜோஸ்கோ ஜுவல்லர்ஸ் இருக்குங்க சார். அது பக்கத்தில் ஜுடியோ ஷோரூம் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஜஸ்ட் ஆப்போசிட்டில் கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ்னு ஒரு கடை இருக்குங்க சார், கண்ணாடி கடை. அதுக்கு மேலே நம்மளோட டிப் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற பேரில் ரீட்டைல் ஷோரூம் நம்மளுக்கு இருக்குங்க சார். டேரக்டாக ஃபேக்ட்ரி சேலுங்க. நம்ம என்னென்ன ஆஃபர் பண்ணுறோமோ அது எல்லாமே அங்கேயும் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இங்கே வர முடியாதாங்க அங்கே வாங்கிக்கலாம், அங்கே முடியாதாங்க இங்கே வரலாம். அப்படியே பஸ் ஏறிக்கலாம். சூப்பர். இப்போ சார் அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் நன்றிங்க. ஆக்சுவலி இந்த ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ தூரம் நம்ம ஒருவேளை சத்தியமாக நான் வந்து எதிர்பார்க்கல. கற்பனையில் இருந்துச்சுங்க. பட் ஆனால் இது இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு நிஜமாவே நான் வந்து நினைக்கல. மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட சப்போர்ட்டு தான், என்னோட கஸ்டமரோட சப்போர்ட்டு தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளும் டே பை டே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்குண்டான ரிசல்ட்டெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அது இன்னும் நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆர்வம் உந்துதலாக தான் இருக்குது.
ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய வாடிக்கையாளர் அனைவருக்குமே இதன் மூலமாக நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டோடு நான் வந்து வளரணும்னு நினைக்கிறேங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா Mr.Shot நம்மளோட வாட்டர் ஹீட்டருங்க. நம்ம வந்து 8-9 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 10th இயர் 2 இயர்ஸ் நம்ம வந்து 10th இயர் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறோம். அதாவது இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் இல்லாமல் ஒரு அப்டேட்டடாக ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் வந்து கிளியராக இருக்கேன். இந்த பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே எனக்கு காம்படிட்டர் வேறு யாரும் கிடையாது, நானே தாங்க. என்னோடய ப்ரௌசர்லேருந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போது இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு இந்த 10 வருஷம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் கஸ்டமருக்கு தி பெஸ்ட் ப்ராடக்டாக ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அது ரொம்ப நாள் கனவு. ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துட்ருக்கோம். அது இன்னும் அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாங்க. நம்மகிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 மாடல் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. அந்த 6 மாடலுமே பார்த்தீங்கன்னா மணிமணியாக தான் இருக்கும். ஸோ தி பெஸ்ட் ப்ராடக்டாக தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். குவாலிட்டியில் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறதே இல்லைங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரில் ஸ்மார்ட் அப்படிங்கிற மாடலுங்க. ஓகேங்களா, இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 ஒரே ஒரு கிளாம்புங்க, 2 ஆணி அடித்து மாட்டிட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் வந்ததுக்கப்புறம் சுவிட்சை போட்டாங்கன்னா சுடுதண்ணி வந்துடுங்க. இது வந்து நம்மகிட்ட இருக்கிறதுல பேசிக் மாடலுங்க. இது வந்து 1400 rupees நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறேங்க. அப்பப்போ ஆஃபர் இருக்கும், கால் பண்ணிங்கன்னா என்ன ஆஃபர் இருக்குது என்னென்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாங்க. இது வந்து ஸ்மார்ட் அப்படிங்கிற இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரில் பேசிக் மாடலுங்க நம்மளுது. ஓகேங்களா, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்கானமி அப்படிங்கிற மாடலுங்க. அதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் வந்து ரொட்டேட்டபிளுங்க. உள்ளுக்குள்ளே ஹீட்டிங் எலமெண்ட் உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஐயில் வந்துடும். இது வந்து எக்கானமி அப்படிங்கிற மாடலுங்க. இது எல்லாமே இந்த 2 மாடலுமே பார்த்தீங்கன்னா பாலிப்ரொபைலன் அப்படிங்கிற பிளாஸ்டிக்கில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மினிமம் 8 to 10 இயர்ஸ் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கிறதுல இருக்குது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண மாடலுங்க. 8-9 வருஷம் முன்னால் வாங்கினவங்க இன்றைக்கி வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்வீஸபிள், என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது வந்து சர்வீஸ் பண்ண முடியாது அப்படின்னால நீங்கள் வந்து நினைக்க வேண்டியதில்லை. 1 இயர் வரைக்கும் நம்ம வந்து ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம். 2வது வருஷம் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். 2 வருஷம் தான் நம்ம சொல்கிறேங்க. அவங்களுக்கு லைஃப் டைம் வந்து சர்வீஸ் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒரு சில 7 வருஷம் 10 வருஷம் சொல்லுவாங்க. அந்த ப்ராடக்ட் எத்தனை வருஷம் வச்சுருக்காங்களோ அது வரைக்கும் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக தாங்க இருக்கோம். ஸோ அவங்க அந்த ஸ்பேருக்கு மட்டும் பே பண்ணிட்டாங்கன்னா போதும், அது மற்றபடி எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோங்க. இது நம்மகிட்ட இருக்கிற 3வது மாடலுங்க. இது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக்குங்க. இதோட கேபிள்லேருந்து உள்ளுக்குள்ளே ஹீட்டிங் எலமெண்ட்டு தெர்மோஸ்டாட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஐயில் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டபிளுங்க. இது வந்து ஏபிஎஸ் ஃபுட் கிரேடு. இது வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்குள்ளே வந்து ஸ்விட்ச் இருக்கிறது இல்லைங்க. பாத்ரூம்க்கு வெளியில் தான் ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டருக்காக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வாட்டர் ஹீட்டர் கொண்டு போய் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்க்கு வெளியில் தான் ஆன் ஆஃப் பண்ணணும். குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட தேவை வந்து தீர்ந்துடும். தேவையான தண்ணி வந்திருக்கும், திடீர்னு எங்கே போய் ஆஃப் பண்ணுறதுங்க, ஆஃப் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையிற வரைக்கும் நின்று அதுக்கப்புறம் போய் உள்ளே போய் குளிப்பாங்க. குளிச்சுட்டு இருக்கும்போது தண்ணி தேவை இருக்கும், அப்போ அங்கேயும் பிரச்சனை அவங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குங்க. இதுக்காக நம்ம யோசனை பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ப்ரைம் அப்படிங்கிற மாடலுங்க. சேம் கிளாசிக் மாடல் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இதில் இருக்கும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா வருங்க. இது எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் பாத்ரூம் வெளியில் தான் சுவிட்ச் இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிஷின்லேயே இருக்கிறனால உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். எப்போ வேணால் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது வந்து ப்ரைம் அப்படிங்கன்னா இது வந்து பாலிப்ரொபைலன், இது ஏபிஎஸ் ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக்கு. இது நல்லா ஹெவியாக இருக்குங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைமுக்கு அப்புறமா நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த எம்சிபி பிரேக்கர் வந்து காமனாக வச்சுருக்கிறாங்க நிறைய வீட்டில். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்டில் ஏதாவது அந்த வாட்டர் ஹீட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க மெயினில் வந்து ட்ரிப் ஆகிட்டு இருக்குங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மிஷின்லேயே வந்து எம்சிபி பிரேக்கர் வச்சுட்டோம். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சாகவும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஓவர்லோடு எதுவும் வருது அப்படின்னா ட்ரிப் ஆயிருங்க ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து ஃபுட் கிரேட் ஏபிஎஸ் பிளாஸ்டிக் தான், நல்ல ஹெவியாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிறது அடுத்த டாப் எண்டுங்க. இதில் என்ன ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஸ்விட்சும் உங்களுக்கு வந்துடும் ஆன் ஆஃப் பண்ணுறதுங்க, எம்சிபி பிரேக்கரும் வந்துடும். இது எதுக்கு இங்கே 2மே வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து ப்ராடக்ட் விற்கிறது மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நம்ம வந்து அப்பப்போ நம்ம வந்து கேட்டால் தாங்க இருக்கும். ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்களாவே வந்து சொல்லுவாங்க, எனக்கு இப்படி இருந்தால் பரவாயில்ல, அப்படி இருந்தால் பரவாயில்லன்னு ஃப்ரெண்ட்லியாக சொல்லுவாங்க. இது பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்ரீதர் அப்படிம்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சும் அவங்களுக்கு வேணும், பிரேக்கரும் வேணும்னாங்க. அப்போ 2மே வச்சு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அவ்வளோ கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் நம்மளுக்கு சேல் ஆகிட்டு இருக்கிறது இந்த மாடல் தாங்க. அமேஸ் அப்படிங்கிற மாடலு நம்மகிட்ட இருக்கிற டாப் மாடலுங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறமும் அப்டேஷன் எல்லாம் கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்துட்டோம், இன்னும் என்ன பண்ணுறது, இன்னும் பத்தலைன்றாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன சார், கஸ்டமரோட தேவை தான் நம்மளுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேங்க சார். ஒரு 4-5 வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்க, இந்த மேலே இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்வீஸ்க்காக கொண்டு வருவாங்க. இதை கழட்ட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா
ஒரு சில சமயம் கழட்ட முடியாமல் போயிடுதுங்க. அந்த ப்ராடக்ட்டையே தூக்கி வீச வேண்டியதாக இருக்குது. அதை மீறி கழட்டணும்னா ஏதாவது டேமேஜ் ஆகிடுதுங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்க்ரூஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸ்க்ரூஸ் எல்லாம் தான் வாய்ப்பு இருக்குங்களா? ஸ்க்ரூஸ் இல்லாமல் வாய்ப்பே கிடையாதுங்க. அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சர்வீஸ் சென்டரில் தான் கொண்டு போய் சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா 1-2 ஸ்க்ரூ இருந்தால் பரவாயில்ல, 12 ஸ்க்ரூங்க கழட்டி மாட்டுறது அப்படின்னாவே சர்வீஸ் சென்டர் கொண்டு போனால் அவங்க பிரமிப்பாக தான் பார்ப்பாங்க. கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தவே பயமாக இருக்குங்க சார். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்டாருங்க, ஃப்ரெண்டு தாங்க, ஸ்க்ரூ எல்லாம் இல்லாமல் எதாவது பண்ண முடியுமா, அப்படி பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு தாங்க வந்துச்சு. சரியா, ஸ்க்ரூ இல்லாமல் எப்படி வாட்டர் ஹீட்டர் பண்ணுறது அப்படின்ட்டுங்க. ஆனால் அப்புறமா அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு அந்த சமயத்தில் சிரிப்பு வந்துச்சு. அப்புறமா யோசித்தேங்க, ஏன் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது? எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, நம்ம யோசிக்கலாம். நம்ம இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறோம், இங்கே முடியாத எதுவுமே கிடையாதுங்க. இங்கே எது நீங்கள் கேட்டாலும் பிரம்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் இதுதான் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது பண்ண முடியாதுன்னு தெரியும். ஆனால் கான்செப்டை சொல்லிட்டிங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க சார். ஸோ அந்த மாதிரி பிரம்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. சீரியஸாக சொல்கிறேங்க. ஸோ இந்த ஸ்க்ரூ எல்லாம் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டுங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தரை டிஸ்கஸ் பண்ணேன். இது நான் வந்து இன்றைக்கி நேற்று இல்லைங்க சார், 2.5 வருஷமாங்க சார். இதெல்லாம் இல்லாமல் எதாவது பண்ண முடியுமா, கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக அதை வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி 2.5 வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டுங்க 2.5 வருஷத்துக்கு முன்னால் யோசிச்சேங்க சார். அப்போ இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்க்ரூஸ் இல்லாமல் டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்ட்டுங்க. இடையில நிறைய வீடியோஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, 1.5 வருஷத்துக்கு முன்னால் வேறு ஒரு மாடல் ரெடி ஆகிட்டுருக்குன்னு கஸ்டமர் கூப்பிடுவாங்க, சார் அந்த மாடல் ரெடி ஆயிடுச்சான்னு. இல்லை சார், ஏன்னா நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இந்த வருஷம் நம்ம வந்து லான்ச் பண்ணுறேங்க சார். ஓகேங்களா, ஸ்க்ரூஸ் எல்லாம் இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லியாக, சர்வீஸ் ஃப்ரெண்ட்லியாக, ஓகேங்களா, எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் எல்லா வகையிலையுமே. இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டரில் நான் காமிக்க போகிறேன் இல்லைங்களா, அதை விட பெஸ்ட்டாக பண்ண முடியாது. அப்படி எதாவது நடந்துச்சுன்னா அதை நான் தான் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா சார், இந்த மாடலை இதுக்கு மேலே அப்டேட் பண்ண முடியாது. இதுவே நாங்கள் 7-8 வருஷமாக நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒன்றும் பெருசாக வர்றது கிடையாது. இருந்தாலும் கஸ்டமர் இன்னும் ஏதாவது ஃபியூச்சர்ஸ் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அப்புறம் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதனால் எல்லாமே ஆரம்பத்துலேருந்து 2 வருஷமாக ட்ரை பண்ணிங்க. ஒரு வழியாக இந்த வருஷம் நம்ம வந்து லான்ச் பண்ணுறேங்க. அது சொல்லும்போதே எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது. நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு புது வகையான ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் இது வந்து ட்ரெண்டாக இருந்தாலும் இருக்கும். இனிமேல் பண்ணுற எல்லாருமே இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர் தான் லைக் பண்ணுவாங்க. இனிமேல் யாராவது மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் இதை தான் பண்ணுன்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட் ப்ராடக்ட்டை கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணேன். இப்போ அது வந்துருச்சுங்க. அந்த மாடல் தான் இப்போ யோசிக்க கூட இல்லைங்க சார், யோசிக்க கூட இல்லைன்னு சொல்கிறேங்க சார். நம்ம வந்து அதை கொண்டு வரோங்க சார். ஓகேங்களா சார்? சார் இதுதாங்க சார் அந்த மாடல் 2.0. நான் இது பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து 2 வருஷமாக வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பேர் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சுங்க சார். ஸோ 2.0ங்கிறதுல நிறைய விஷயம் இருக்குங்க சார். நான் இப்போ அடுத்து காமிக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க சார். ஓகேங்களா சார், 2 ஸ்க்ரூங்க சார். அதுவும் இப்போ அடுத்த கஸ்டமருக்கு போகும்போது அதுவும் தெரியாதுங்க. அந்தளவுக்கு தான் சார் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா சார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதை விட பெஸ்ட்டான ப்ராடக்ட் வந்து பண்ணவே முடியாதுங்க சார். 2ஆக மாற்றிட்டேங்க சார். எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக பண்ணிட்டேங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ன நிறைய விஷயம் இருக்குது. வெளியில் மட்டும் நம்ம ஸ்க்ரூ கம்மி பண்ணலைங்க, நிறைய விஷயம் இருக்குங்க சார். இந்த பைப் இருக்குது இல்லைங்களா, இந்த பைப்பு பார்த்தீங்கன்னா மோல்டடுங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா பைப் வந்து ஒட்டி தாங்க சார் வரும். இதில் என்ன பிரச்சனைனா லீக்கேஜ் வருங்க, இது உடஞ்சிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டே தூக்கி வீச வேண்டியதாக இருக்குங்க சார். இது ஃபுல்லுமே மோல்டடுங்க சார், எதுவுமே ஆகாதுங்க சார். இது டெய்லியே நமக்கு வர்றதுங்க சார். இதுக்குள்ளே நீங்கள் பார்க்கணுமா, அதுக்குன்னு ஒரு மாடல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க. நீங்கள் பார்க்கும்போதே உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு மாடல் ரெடி ஆகிட்டு இருக்குங்க சார். நான் எப்பயுமே வந்து விட மாட்டேங்க சார். அடுத்து தான் சார் போயிட்டுருப்பேன். ஸோ அடுத்து வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுறேங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க சார். எப்படி ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க சார். ஸோ இந்த 2 ஸ்க்ரூங்க, இதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா போதுங்க. அவ்வளோதாங்க சார். டோட்டலாக ப்ராடக்ட்டு நீங்கள் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா சார்? அவ்வளோதாங்க சார். இதை விட சிம்பிளாக சர்வீஸ் ப்ராடக்ட் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். உள்ளுக்குள்ளே என்ன கம்ப்ளைண்ட்னாலும் ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டுங்க, ஏதோ தெர்மோஸ்டாட் போது ஏதோ ஒன்று ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. கஸ்டமர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல்லாம் தெரியும் அப்படின்னா ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி தாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஹீட்டிங் எலிமெண்ட், தெர்மோஸ்டாட் எல்லாமே அவங்க வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். ஒரு சில சமயம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சால்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்குங்க.
அவங்க வந்து இடையில க்ளீன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க. அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமராக இருந்தால் சால்ட் அவங்க வீட்டில் ரெகுலராக ஆகிட்டு இருக்குது, ஹீட்டிங் எலமெண்ட் மாற்றிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிட்டுங்க. இதை வந்து டச் பண்ண வேண்டாங்க சார். சால்ட் எதாவது டெபாசிட் ஆகிருக்குன்னா இதை எந்த காரணத்தை கொண்டு டச் பண்ண வேண்டாம். இதில் இருக்கிற சால்ட்டை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதேமாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டுங்க மேலே மாட்டிட்டாங்கன்னா அந்த சால்ட்டுனால வரக்கூடிய பிரச்சனை அவங்களுக்கு வந்து கம்மியாகுங்க சார். அவ்வளோதான், 2 ஸ்க்ரூவை மாட்டிட்டாங்கன்னா போதுங்க சார். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, நார்மலாக இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரில் ஒரே ஒரு தெர்மோஸ்டாட் தாங்க சார் கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 2 தெர்மோஸ்டாட் கொடுத்துருப்பாங்க சார். 2 கொடுத்துருப்பாங்க சார். நம்ம பார்த்தீங்கன்னா 2 தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்கோங்க சார். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சுட்ருக்கும். தண்ணி வந்தால் ஆன் ஆகும், தண்ணி வரலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். இது வந்து ரெகுலராக நடந்துகிட்ருக்கும். ஒரு வேளை நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் பார்த்துருக்கோம். ஒரு வேளை இந்த தெர்மோஸ்டாட்டும் வேலை செய்யலை அப்படின்னா இது வந்து மெல்ட் ஆயிரும். நிறைய நம்ம பார்த்துருக்கோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கஸ்டமருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த தெர்மோஸ்டாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டபுள் சேஃப்டிங் சார் உங்களுக்கு. ஸோ ஹீட்டிங் எலமெண்ட் எதாக இருந்தாலும் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லி மோல்டடுங்க. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ப்ளஸ் சர்வீஸ் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் இந்த 12 ஸ்க்ரூ கழட்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 400 500 எல்லாமே யாரும் பண்ணுறது இல்லைங்க சார். ஸோ இந்த 2 ஸ்க்ரூவை கழட்டியே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ கேட்பாங்க சார்? ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் சார் நம்ம பண்ணியிருக்கோம். இது தி பெஸ்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். இதில் நிறைய அப்டேட்ஸ் நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோங்க சார். இந்த மாடலில் 2.0ல இது வந்து வாக்கர் அப்படிங்கிற மாடலுங்க. இது வந்து பேசிக் மாடலுங்க சார். இந்த 2.0லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 மாடல் வச்சுருக்கோங்க சார். இதுக்கு அடுத்த மாடல் சேம் அதே மாதிரி தாங்க சார், சுவிட்சோட நம்ம வந்து வச்சுருக்கோம். இது வந்து ஜாகர் அப்படிங்கிற மாடலுங்க. ஸோ பின்னால் பார்த்தீங்கன்னா அது நேமோட தாங்க சார் வருங்க. இது வந்து சுவிட்சோட வர்றதுங்க. இது 2.0ல இதுக்கு அடுத்த வெர்ஷன். இது பார்த்தீங்கன்னா எம்சிபி பிரேக்கரோட வருங்க சார். இது வந்து ரன்னர் அப்படிங்கிற மாடலுங்க சார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த மாடலுங்க சார். இதில் வந்து சுவிட்சும் வந்துடும், எம்சிபி பிரேக்கரும் வந்துடுங்க சார். ஓகேங்களா சார்? வாக்கர், ஜாகர், ரன்னர், வின்னர். வின்னர் அவ்வளோதாங்க சார். ஓகேங்களா? இதான் சார் நம்மகிட்ட டாப் மாடலுங்க சார். இதில் இன்னும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா சார்? எக்ஸலண்ட்டாக வந்துட்டு இருக்குங்க சார். எல்லாம் நம்ம R&D எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். டேரெக்டாக அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாடல் தான் அடுத்து வந்து நல்லா போகும்னு நம்ம எதிர்பார்க்குறோங்க சார். சார், இப்போ காமன் மேன் எல்லாருக்கும் இருக்க ஒரு டவுட்டு, பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற டவுட்டுன்னு சொல்லுங்கள். டப்புன்னு தண்ணி உள்ளே வந்ததும் உடனே ஹீட் ஆகி வருது, எப்படி வருது? அதனால் இது கெடுதல் இல்லையா? ஏன்னா இது வரைக்கும் போட்டதாலுமே ஹீட்டர் போட்டால் 15 நிமிஷம் அந்த மாதிரி கழிச்சு இது பண்ணுவாங்க. இது உடனே போயிட்டு உள்ளே வந்தால் இது இல்லையா? அது சாக்கி இது அடிச்சிடாதா? அப்போல்லாம் பயம் இருக்கும். உண்மைதான். எப்படி சார் ஒர்க் ஆகுது? சார் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் ஸ்டவ்வில் பாத்திரத்தை வைக்கிறீங்க, ஒரு டிராப் மட்டும் தண்ணி விட்டிங்கன்னா உடனே சுல்லுன்னு சூடாகும். ஒரு ஃபுல் பண்ணிங்கன்னா என்னங்க சார், அது ஃபுல்லாக சூடாக வரைக்கும் தான். நம்மளோட கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா சேம் பெரிய ஹீட்டரில் என்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து சின்னது பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பண்ணலைங்க சார். இது பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்குங்க சார். 3000 வாட்ஸுங்க சார். நீங்கள் பெரிய ஹீட்டரில் இதே 3000 வாட்ஸ் தான் இருக்கும். இவ்வளோ நிலத்துக்கு வச்சுருப்பாங்க. ஓகே. அது வந்து 10 லிட்டர் 15 லிட்டர் சூடாகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர் தான் சார் தண்ணி நிற்கும். வந்த உடனே 10 செகண்ட்ஸுங்க சார். 10 செகண்ட்ஸ்லேருந்து இங்கே இருக்கிற தண்ணி சூடாயிரும், பாத்திங் டெம்பரேச்சர் வந்துடும். ஒரு நிமிஷத்துக்கு 4 லிட்டர் எடுத்தீங்கன்னா கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக ஹாட் வாட்டர் வந்துகிட்டே இருக்கும் பாத்திங் டெம்பரேச்சரில். உங்களுக்கு கொதிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா ஃப்ளோ கம்மி பண்ண சூடு அதிகமாக வருங்க சார். ஃப்ளோ அதிகம் பண்ண சூடு கம்மியாக வருங்க சார். சிம்பிள் தான். இதில் ஒன்றும் பெரிய டெக்னிக்கலெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சார். ஸோ டேங்கோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால உடனே சூடாயிருதுங்க சார். என்னென்னலாம் சார் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு? ஓகே சார். ஸோ நம்ம வாட்டர் ஹீட்டர் இன்ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் சார் 3 விஷயம் கண்டிப்பாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்லெட்டுங்க சார். தண்ணி உள்ளே போகிற இடங்க இன்லெட். அதுக்குண்டான கனெக்டர்ஸ் ஓஸ் எல்லாம் நம்ம செட்டாக கொடுத்துருவோம். நம்ம வாட்டர் ஹீட்டருக்காக அவங்க போய் எதுவுமே வாங்க வேண்டியது இல்லைங்க சார். செவத்துல அடிக்கிற ஆணியிலிருந்து எல்லாமே இது கூட வந்துருங்க சார். இதுக்குண்டான கனெக்டர்ஸ் எல்லாம் வந்துடும். நார்மல் டேப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதில் கனெக்ட் பண்ணுறதுக்குண்டான ஹோஸ் கொடுத்துருவோம். ஜாயின் பண்ணிட்டாங்கனாவே தண்ணி திருப்பினாவே மிஷின் ஆன் பண்ணுன்னு கிடையாது, தண்ணி உள்ளே போயிட்டு அதுவாக வந்துடும். வெளியில தண்ணி வந்ததுக்கு அப்புறமா மிஷின் ஆன் பண்ணணுங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும். ஆமாங்க சார். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட்டர் இருக்குங்க சார், பிளாஸ்டிக்கில் டச் ஆச்சுன்னா உடனே என்னங்க சார் மெல்ட் ஆயிரும். ஒன்ஸ் போடக்கூடாதுங்க சார். ஃபர்ஸ்ட் தண்ணி உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடணுங்க. வந்ததுக்கு அப்புறமா மிஷின் ஆன் பண்ணாங்கன்னா இந்த ஹீட்டர் வந்து தண்ணிக்குள்ளே போயிடும். அந்த தண்ணி சூடாகிட்டு அதுக்கப்புறமா தாங்க சார் ஆகும். சரிங்களா சார்? அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தண்ணி இல்லாமல் ஆன் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வெளியில் வர தண்ணி இருக்குது இல்லைங்களா, த்ரெட்டு கொடுத்துருக்கோம் ஒரு கன்வீனியன்ட்டுக்காக தான். இதை கொண்டு போய் இன்னொரு டேப்பில் கனெக்ட் பண்ணுறது, ஷவரில் கனெக்ட் பண்ணுறது, ஸ்டோரேஜ் ஹீட்டர் மாதிரி மாட்டுறது, இதெல்லாம் இப்போ பண்ணவே கூடாதுங்க சார். வர்றதுன்னு டேரெக்டாக அவங்க வந்து பிடிச்சிக்கணும். இது எதுக்காக கொடுத்துருக்கோம்? கன்வீனியன்ட்டுக்காக. ஒரு 4-5 அடி ஹைட்டில் மாட்டியிருப்பாங்க, தண்ணி இங்கேருந்து விழுகும்போது ஆறிடும்.
புரியுது. அப்போ இங்கிருந்து அது ஒரு ஹோஸ் மாதிரி அவங்க பக்கெட் வரைக்கும் போட்டாங்கன்னா அந்த சூடு லாஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்துருங்க சார். ஸோ இதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இதில் பெருசாக மெயின்டெனன்ஸு சர்வீஸு இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க சார். ஃபஸ்ட் டைம் தண்ணியெல்லாம் ஆன் பண்ணக்கூடாது, வெளியில் ஒரு தண்ணி அடைக்கக்கூடாதுங்க. அது மட்டும் பார்த்துட்டாங்கன்னா போதும். 16 ஆம்ஸ் ப்ளக் சாக்கெட்டில் தான் போடணுங்க. இதை நான் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருங்க பாருங்க. இதை வந்து கன்வெர்ட் பண்ணி போடுறது, சின்ன ப்ளக் பாயிண்டில் போடுறது. சின்ன ப்ளக் பாயிண்ட் போட என்ன ஆகும் சார்? மெல்ட் ஆயிருங்க சார். அந்த ப்ளக் பாயிண்ட் மெல்ட் ஆயிரும், அந்த ஒயர் எல்லாமே உங்களுக்கு மெல்ட் ஆயிருங்க சார். ஸோ அந்த மாதிரி இதில் போடக்கூடாதுங்க சார். நிறைய பேர் போடணும்னு சொன்னால் கூட நீங்கள் போட்டுறாதீங்க. ஸோ 16 ஆம்ஸ் ப்ளக் சாக்கெட்டில் தான் போடணும். கிரவுண்ட் எடுத்து கம்பல்சரி வேணுங்க சார், உங்களோட சேஃப்டிக்காக தான். இல்லைன்னா தண்ணியில் வந்து சுறுசுறுன்னு இண்டக்ஷன் வரும். உயிருக்கு பாதுகாப்பு, உயிருக்கு வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இண்டக்ஷன் வந்துட்டு இருக்கும். அதனால நம்ம வந்து எர்த்திங் ப்ராப்பராக இருக்கிற ப்ளக் பாயிண்ட்ல தான் இதை கொண்டு போய் போடணுங்க சார். இதுக்கு அடுத்து சார் எப்போ ஆஃப் பண்ணுது? ஆஃப் பண்ணுறது இப்போ வந்து ஆன் பண்ணிட்டு தான் தண்ணி டேப் ஆன் பண்ணிட்டு தான் ஆன் பண்ணணும், சுவிட்ச் ஆன் பண்ணணும். அதே மாதிரி ஆஃப் பண்ணுறதுங்க சார்? ஓகே, கரெக்டாக கேட்டிங்க சார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தண்ணியை பொறுமையாக நிறுத்திட்டுங்க அப்புறமா போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த பொறுமையாக போகிறீங்க இல்லையா, அந்த கேப்பில் இந்த தண்ணி சூடாயிரும். அந்த சின்ன லாஸ் கூட வரக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தேவையான தண்ணி வந்துருச்சுங்களா, சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி நிறுத்திக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்ணி நிறுத்துறதுக்கு யாரும் மறக்க மாட்டோம். ஏன்னா சத்தம் வந்துட்டு இருக்கும், சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம். ஸோ ஒன்ஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் டேப்பை க்ளோஸ் பண்ணாமல் வெளியில் வர மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி நிறுத்திக்கணுங்க சார். ஒரு வேளை நீங்கள் பக்கெட் நிறைஞ்சிட்டு இருக்கு, மறந்துட்டீங்க, தண்ணி நிறையிட்டுன்னு சொல்லி இப்போ உள்ள போய் சமையல் வேலை ஏதோ ஒன்று பார்க்க போகிறீங்க, திடீர்னு வந்து டேங்கில் தண்ணி தீர்ந்துருச்சு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஆஃப் ஆயிருங்க சார். ஓ, அதுவும் இருக்கு. கண்டிப்பாக இருக்குங்க சார். எல்லா வாட்டர் ஹீட்டர்லையும் நம்ம அதை பண்ணியிருக்கோங்க சார். ஏன்னா அது வந்து நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாது. குழந்தைங்க ஏதாவது தெரியாமல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, டேப் ஏதாவது க்ளோஸ் பண்ணி டேங்க்ல தண்ணி தீர்ந்துருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் க்ரீன் லைட் தான் நார்மலாக எரியுங்க சார். கட் ஆஃப் வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெட் லைட் போயிடும். மறுபடியும் தண்ணி திருப்பினாங்கன்னா இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அதுவாகவே ரீஸ்டார்ட் ஆகிக்கும். தண்ணி க்ளோஸ் பண்ணாங்கன்னா கட் ஆஃப் ஆயிருங்க சார். ஸோ இந்த ஃபீச்சர் இருக்குங்க சார். சார் அப்போ நம்ம பேசும்போது சர்வீஸ்க்கு வந்து இங்கே அனுப்பிச்சா பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக. சார் ஒன்றும் இல்லை சார், நம்ம வாட்டர் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 கிலோ தாங்க சார் வெயிட் இருக்கும். தூக்கி பாருங்க சார். இந்த பாக்ஸை மட்டும் அவங்க வாங்கிட்டு பத்திரமா வச்சுருந்தாங்கன்னா போதுங்க சார். மறுபடியும் ஏதோ கம்ப்ளைண்ட்னா இதே பாக்ஸுக்குள்ளே போட்டு கொரியரில் அனுப்பிச்சாங்கன்னா ஒரே நாள் எங்களுக்கு வந்துருங்க சார். எங்களுக்கு வந்து மத்தியானம் 2 மணிக்குள்ள வந்துருச்சுன்னா சேம் டே நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம். அன்னைக்கே ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுவோம். எங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வேலை தாங்க சார். டெய்லி 200 ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோம். இது இடையில அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சார். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா லோக்கலில் கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம். நீங்கள் சார் நீங்கள் லோக்கலே கொடுத்தாலும் யாரும் கையோட பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு வாங்கம்பாங்க, கிடைக்கலைம்பாங்க. ஆமாங்க சார். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா சர்வீஸ்னா ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிச்சிருங்க. ஒரு வருஷத்துக்குள்ள என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நாங்களே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிடுவோம். உப்பு தண்ணிக்கு நம்ம வந்து வாரண்டி கொடுக்குறது கிடையாதுங்க. நார்மலாக மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்குள்ள என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் நம்மளே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எது போயிருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவோம். 2வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து ஃப்ரீங்க சார். அந்த ஸ்பேருக்கு என்ன காஸ்ட்டோ ரீசனபிளான காஸ்ட்டு தான். மேக்ஸிமம் அது பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அது புதுசு மாதிரி ஆயிரும். அது இல்லாமல் உங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, இது வரைக்கும் 2 வருஷம் தான் வாரண்டி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து லைஃப் டைம் சர்வீஸ் சப்போர்ட் வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறதில்ல, ஆனால் செஞ்சுட்டு தான் இருக்கும். ஸோ இனிமேல் நான் சொல்லிடலன்னு இருக்கேங்க சார். லைஃப் டைம் சர்வீஸ் சப்போர்ட். இந்த ப்ராடக்ட் உங்கள் வீட்டில் எத்தனை வருஷம் இருக்கும் அது வரைக்கும் நான் சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறதுக்கு நான் ரெடி. இந்த பொருள் வேண்டாம் நீங்கள் தூக்கி போடுவீங்க இல்லையா, அன்னைக்கு வரைக்கும் நான் சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்க நான் ரெடிங்க சார். நான் ஆல்ரெடி நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது நம்ம சொல்கிறது இல்லை, அவ்வளோதாங்க சார். ஓகேங்களா? அதனால் சர்வீஸ் சப்போர்ட் வந்து நமக்கு லைஃப் டைம் இருக்குங்க சார். 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம்லாம் கிடையாதுங்க. 9 வருஷம் முன்னால் வாங்கினவங்கலாம் இப்போ கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. அப்போ நான் நினச்சேன் நம்மளும் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், நம்ம ஏன் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதனால சில லைஃப் டைம் சர்வீஸ் சப்போர்ட் இருக்குங்க சார். ப்ராடக்ட் இருக்குங்க சார். இப்போ இவ்வளவு டீட்டெயிலாக நம்ம சொல்லிட்டோம். சரி, இதை பார்த்து நம்ம மக்கள் ஆஹா இவ்வளோ நல்ல ப்ராடக்ட் இருக்கே வாங்கணுமே அப்படின்னு நினச்சாங்கன்னா சரி எப்படிலாம் அவங்க வாங்கலாம் சார்? நிறைய ஆப்ஷன் இருக்குங்க சார். என்னோட ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நேரடியாக நம்ம நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புவோம். ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ் என்ன இருக்கும் அவங்க நேரடியாக ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கிக்கலாங்க சார். ஓகே சார். ஓகேங்களா சார்? அதுக்கு அடுத்த ஆப்ஷனுங்க அவங்க பேமெண்ட் பண்ணாலும் நம்ம வந்து அனுப்பிச்சி விட்டுலாம். கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் ஒரு 50 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க சார். கேஷ் ஆன் டெலிவரிக்குன்னு சார்ஜஸ் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 50 ரூபா வித்தியாசம் இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் வாங்கிக்கலாங்க சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் காமிச்சா கூட ஒரு பொதுவான ஒரு இது பயம், பொருள் வருமா வராதா, கரெக்டாக எல்லாம் காமிக்கிறீங்க சரி வருமா வராதா என்கிட்ட கேட்பான். கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் நியாயம் தானே, 2000 என்ன சாதாரணங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் கேஷ் ஆன் டெலிவரி அனுப்புகிறேன்னு சொல்லிடுவேங்க சார். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னா 50 ரூபா 60 ரூபா அந்த ஏரியாவுக்கு அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க சார். இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனுங்க.
சார் இப்போ பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி ஆமாங்க சார். ஆமாம், அதுக்கு என்ன மாதிரி சார் ப்ரொசீஜர்? சரி, ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணவே முடியாது, ஏன்னா அடுத்தடுத்து கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு முடியாது. என்னோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்றேன், கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்றாங்க. அதுக்குள்ளே டெபாசிட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ண டீட்டெயில்ஸு ப்ளஸ் அவங்க அட்ரஸ்ஸு என்ன மாடல் அதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்கன்னா போதுங்க சார், நம்ம ப்ராடக்ட் அனுப்பிச்சிடலாம். யூடிஆர் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர் சொல்லுவாங்க, அவங்க அதை ஸ்க்ரீன்ஷாட், யூடிஆர் நம்பர் அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம இமீடியட்டாக நம்மகிட்ட பேசிட்டோம், கூப்பிட்டு என்ன டவுட்னாலும் கேட்கட்டுங்க. அதுக்கு மேலே டைம் இல்லை, ஆனால் அவங்களும் பிஸியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, நம்மளோட பிஸியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க ஜஸ்ட் அந்த டீட்டெயில் மட்டும் அனுப்பிச்சாங்கன்னா ப்ராடக்ட் அவங்க அட்ரஸ்க்கு போயிருங்க. இன்னொன்று இந்த விஷயத்தில் சொல்லணும், இந்த இடத்துல சொல்லணும், நிறைய பேருங்க சார் ஃபாரினில் இருக்காங்க, அவங்க ஃபேமிலியில் இங்கே இருப்பாங்க சார். ப்ராடக்ட்டு பெரியவங்க அம்மா அப்பா இங்கே இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க, அப்புறம் குழந்தைங்க ஃபேமிலி எங்கே இருப்பாங்க, இவர் ஒருத்தர் மட்டும் அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அங்கேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் ப்ராடக்ட் போய் சேர்ற வரைக்கும் நம்ம கேர் எடுத்து கொண்டு போய் கொடுத்து, அதுக்கு மேலே அவங்களுக்கு மாட்டும் போது கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாங்க சார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சொல்கிறேன், உங்கள் சேனல்னால சொல்கிறேங்க சார், அந்த மாதிரி இருக்கிறவங்களும் தைரியமாக காட்டலாம், நம்ம அனுப்பிச்சுட்டுக்கலாம்னு சொல்கிறேங்க சார். மூணாவது, பேமெண்ட்டு பண்ண முடியல, கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இல்லை அப்படின்னா, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நேராக நம்மளோட வெப்சைட்டுங்க Mr.Shot.co.in, அதுக்குள்ளே போனாங்கன்னா என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. அங்கே கரண்ட்டில் இப்போ என்ன ஆஃபர் இருக்கோ அது எல்லாமே அங்கே இருக்குங்க சார். ஆன்லைனில் போய் அவங்க கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் போட்டுக்கலாம், பேமெண்ட் ஆன்லைனில் வேணாலும் பண்ணிக்கலாங்க சார். மூணாவது ஆப்ஷன். இதுவும் முடியல, எங்கள் ஏரியா வந்து ரொம்ப இன்டீரியராக இருக்குது, கொரியர்லாம் வராது அப்படி இப்படின்ட்டு இருப்பாங்க சார். அந்த மாதிரி இருந்தால் அமேசானில் போய் வாங்கிக்கலாங்க சார். ஓகே சார். அமேசான்லேயும் முடியல, ஃப்ளிப்கார்ட்டில், மீஷோவில், எங்கே வேணால். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஜியோ மார்ட், அங்கேயும் நம்ம வந்து லிஸ்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கே வேணால் நம்ம ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாங்க சார். ஸோ வாங்குறதுக்கு இப்படி தானே கிடையாதுங்க, வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா சிஸ்டத்தில் உட்காந்து Mr.Shotனு சர்ச் பண்ணால் அவங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துருங்க சார், என்ன வேணுமோ அதிலிருந்து வாங்கிக்கலாங்க சார். இதுக்கு அடுத்துங்க சார், வேறு யாராவது வந்து ஒரு டீலராக இதை எடுத்து ஒரு பிஸ்னஸாக பண்ண நினைக்கிறாங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக பண்ண நினைக்கிறாங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் என்ன பண்ணணும்? பண்ணலாங்க சார். நம்ம அவங்க தான் எனக்கு மெயினுங்க சார். டேரெக்டாக கஸ்டமருக்கு போகிறது ஒரு பக்கங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ரீசார்ஜ் கடை வச்சுருப்பாங்க, மொபைல் ஷாப் வச்சுருப்பாங்க, அப்புறம் சின்னதாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுருப்பாங்க, ஹார்ட்வேர்ஸ் வச்சுருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, பிளம்பிங் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கும், ஓகேங்களா, அவங்களுக்கு தான் தெரியும் வாட்டர் ஹீட்டர் மாட்டணும்னு பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள. அவங்களுக்கு அங்கே இடம் இருக்காது, வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, இவரை வச்சு தான் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இதுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இனிமேல் இல்லைங்க சார், எங்கிட்ட 8 வருஷமாக வாங்கி கொடுத்துட்டு தாங்க சார் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன மார்ஜின் வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் வால்யூமாக எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பண்ணிட்டு தாங்க சார் இருக்கோம். ஸோ டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே நம்ம பண்ணிட்டு தாங்க சார் இருக்கோம். ஸோ வந்தாங்கன்னா நல்லா பண்ணலாம், ஏன்னா அடுத்த ஒரு 4-5 மாதம் பார்த்தீங்கன்னா சீசன் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் வருஷம் முழுக்க நீங்கள் என்ன தான் வெயில் அடித்தாலும் காலையில் சுடுதண்ணில் குளிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ வருஷம் முழுக்க நம்மளுக்கு சீசன் போயிட்டு தாங்க சார் இருக்கும். ஸோ சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக நம்ம ப்ராடக்ட் எடுத்து பண்ணலாங்க சார். நம்ம அவங்களுக்கு கைடு பண்ணுறோம், என்ன பண்ணணும் என்ன. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க சார், வாட்ஸ்அப்பில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சா 100 பேர் பார்க்குறாங்களா, நீங்கள் தாராளமாக மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ 100 பேர் பார்க்க போகிறாங்க, வேணுங்கிற வாங்க போகிறாங்க சார். இன்னைக்கு என்னோட பிஸ்னஸுங்க, நான் டைரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுல 10 ப்ராடக்ட் போகுதுன்னா என்னோட கஸ்டமர் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் தான் சார் 50 ப்ராடக்ட் போகுது. அவங்க வீட்டுக்கு வருவாங்க, நல்லா இருக்குது எனக்கு ஒன்று சொல்லி வாங்குறவங்க தான் இருக்காங்க. அந்த மாதிரி தாங்க சார் நம்ம ப்ராடக்ட் போயிட்டுருக்குங்க சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்கள்கிட்ட பேசினதில் நிறைய மாடல் பற்றி நமக்கு வந்து டீட்டெயிலாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் டீலர்ஷிப் கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு டீலராக வந்து ஒரு பிஸ்னஸ் நல்ல ஒரு பிஸ்னஸாக பண்ணி உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் மேலும் வந்து வளர்ச்சி அடையலாம். கூடவே இவங்களுடைய லொக்கேஷன் லிங்க், இந்த ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரியோட லொக்கேஷன் லிங்க், இது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஷாப் அங்கே சொன்னாங்க, அந்த லொக்கேஷன் லிங்க், அது எல்லாமே உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களுடைய வெப்சைட் அட்ரஸ், அந்த லிங்க்கு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்க்ரீன்லேயே உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிறப்பான ஒரு ப்ராடக்ட், தரமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து நம்முடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி Mr.Shot அவங்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்கள் யாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன். இதே மாதிரி மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.